மக்களே, ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நிற்பமோ நிலா சந்தாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், எங்களுடைய சேரன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றத. சந்தா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களான்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சந்தா சொல்லவும், பாரா வெக்கம் வேறு வருதா அப்படின்றாங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னே முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அண்ணன் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கோன்றாங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் யாரும் அப்படி பார்த்துக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அண்ணன் உங்களை தங்க மாதிரி பார்த்துக்க போகுது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்ட உடனே சந்தாவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். நீங்கள் நல்லா பேசி சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய கல்யாணத்தை வேறு மாதிரி பண்ணி கொண்டாடி அசத்திடலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தாவுக்கு ஒரே சந்தோஷம். சரி, அப்பப்போ அண்ணங்கிட்ட பேசுங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் மனசு விட்டு பேசிக்கோங்கன்றாங்க. சரி ஓகேன்றாங்க. சரி சந்தா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சந்தா இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க, அண்ணனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நிலா முடிவு எடுக்கிறாங்க. நிலா எப்படி நல்லபடியாக அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க, கல்யாணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நிலா எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.